என்ன சவுக்கு சங்கர் சார், ஒரே ஜாலிதான். உங்க காட்டுல அடம்புல கொட்டி திக்குதுன்னு நினைக்கிறேன். முந்தானேத்தே அருண் ஐபிஎஸ் அவர்களை லஞ்ச ஒழிப்பு துறையில இருந்து தூக்கி போலீஸ் அகாடமில போட்டாங்க. என் பக்கத்துல ஒருத்தன் தீஞ்சு போய் உட்காந்து அவனை ரவுண்ட் பண்ணி பார்த்தேன்னு வச்சுக்க, போகி கோலத்துல சைக்கிள் டயர் மாதிரியா இருப்பான்டா. இப்போ அடுத்து ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்க தூசு தட்டி எடுக்குது நம்ம தமிழக அரசு. வழக்கை சிபிஐக்கு மாற்றக்கூடாது, நாங்களே திமுக அரசை விசாரித்துக் கொள்கின்றோம் என்று உச்சநீதிமன்றத்திலே ஒரு முறைக்கு 3 முறை அப்பீல் செய்தார்கள். மிகப்பெரிய அரசியல் படுகொலை இது, ரவுடிகளுக்கும் நடந்த மோதல் கிடையாது, இதில் அரசியல் முக்கிய புள்ளிகள் சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள் என்று. இது போன ஆட்சியில இதுல யார் சம்பந்தப்பட்டாங்கன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் எந்த ஒரு விஷயமும் இதுக்கு மேல எடுக்கல. அதுக்கும் மேல மேல்முறையீடு போய் உச்சநீதிமன்றத்துக்கிட்ட கடந்த ஆட்சியில இருந்த தமிழக அரசு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஸ்டே வாங்கியிருக்காங்க, இதை சிபிஐ விசாரிக்க கூடாதுன்னு. சோ அந்த ஸ்டேவை இப்ப இருக்க நம்ம டிவிகே அரசு வந்து வாபஸ் வாங்கியாச்சு. சோ ஆப்வியஸா இந்த விஷயத்தை திரும்ப தூசி தட்டி எடுத்து இதுக்கு பின்னாடி இருக்கிறது யார் இந்த கொலையில சம்பந்தப்பட்டிருக்காங்க எல்லா விஷயத்தையும் தூர்வாரி எடுத்து கொண்டு வரும்போது 2 பெரிய முதல்ல மாட்டோம். ஒன்னு கராத்தே பாபு என்கிற சேகர் பாபு, இன்னொன்னு கக்கூஸ்வாலியை தூக்கிட்டு போன தமிழ்நாட்டோட காங்கிரஸ் முன்னாள் தலைவர் செல்வ பெருந்தகை. கூடிய சீக்கிரம் என்ன நடக்குதுன்றது வெளியே வரும். மக்களே, நான் இது பின்னாடி இருக்க விஷயத்தை நான் சொல்லிடுறேன். அருண் ஐபிஎஸ் அப்படின்றவர் தீவிரமான டிஎம்கேவோட அபிமானி. அவருதான் நிறைய விஷயத்துல உள்ள இருந்தவர். ஈவன் டிவிக்கே போய் நிறைய இடத்துல கேம்பெயின் பண்ண விடாம தடுத்ததும் அவர் தான். அதே மாதிரி சவுக்கு சங்கர் சார் விஷயம், அதே மாதிரி நேதாஜி சேனலோட வரதராஜன் சாரோட குண்டாசு, இது எல்லாத்துக்குமே பின்னாடி இருந்தது இவர் தான். இவரை வந்து கோர்ட்டே என்னன்னு சொல்லி எச்சரிச்சுன்னா, உங்களோட அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணிருக்கீங்க, எக்கச்சக்க பேர் மேல அனாவசியமான குண்டாஸ் போட்டு அவங்க உள்ள தள்ளி இருக்கீங்கன்னு சொல்லி எல்லாம் சொல்லியிருந்தது. இவரை ரெக்கமெண்ட் பண்ணது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரீசெண்ட் டைம்ல நம்ம தாவேகால கூட்டணியில இணைஞ்ச விடுதலை சிறுத்தை தலைவர் திருமா அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே சொல்றாங்க. சோ அவரோட அழுத்தத்தின் காரணமா தான் விஜய் சாருக்கு மனசே இல்லாம இந்த பொறுப்பு கொடுத்தாரு. கொடுத்ததும் நம்ம எல்லாருமே பேசிக்கிட்ட விஷயம் என்னன்னா, இவருக்கு ஏன் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான். பட் இப்போ அவருக்கு கொடுத்த பொறுப்பு பறிக்கப்பட்டு விட்டது. நம்பி கொடுத்த ஒரு பொறுப்பை அவர் நம்பிக்கையை காப்பாத்தாம விட்டுட்டாரு. அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, லஞ்ச ஒழிப்பு துறையில இருந்தாலும் உள்ள அவர் கூட இருந்த நிறைய அல்லகைகளை வச்சு கிடைச்ச எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் டிஎம்கேக்கு கொடுத்திருக்காரு. அதனாலதான் இவங்க மேல ஆக்ஷன் எடுக்கணும்னு நினைக்கிற எல்லா டைமும் எல்லாருமே அவுட் ஆஃப் கண்ட்ரி, அவுட் ஆஃப் ஸ்டேஷன், அதே மாதிரி தலைமறைவு. சோ என்ன யோசிச்சிருக்காங்க நம்ம டிவிக்கு அப்படின்னா, இவருக்கு அந்த பொறுப்பை பறிச்சுட்டு இதுல கரெக்டான ஒரு ஆளை உட்கார வச்சோம் அப்படின்னா மக்களோட பணத்தை ஃபுல்லா கையாடல் பண்ணவங்க மேல ஆக்ஷன் எடுத்து அந்த பணத்தை எல்லாம் திரும்ப பெற்று மக்களுக்கு நல்ல ஒரு ஆட்சியை கொடுக்கணும்ன்றத நம்ம டிவிக்கே விடுது. அதே மாதிரி இந்த சைடு வந்தீங்க அப்படின்னா, நீங்க பொலிட்டிக்கல் நியூஸ் எல்லாத்தையும் வாட்ச் பண்ணீங்கன்னா நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு கனெக்ட் ஆகும். இதே மாதிரி ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல 2 பேர் மேல கேஸ் வந்து ஃபைல் பண்ண வேண்டியது. ஆனா அவங்க ஆட்சியில இருந்தனாலையும் அதிகாரத்துல இருந்தனாலையும் அவங்க மேல எதுவும் பண்ண முடியல. சோ ஆம்ஸ்ட்ராங் சாரோட கொலை வழக்கு பத்தி பேசினால சவுக்கு சங்கர் மேல குண்டாஸ் போடப்பட்டது. அது மட்டும் இல்லாம அவரோட வீட்டுல கேவலம் செப்டிக் டேங்க் தண்ணி எடுத்துட்டு போய் வீடு ஃபுல்லா ஊத்தி நார் அடிச்சு அவரை ரொம்ப கடுமையா எச்சரிச்சுட்டு வந்தாங்க. அதுக்கு பின்னாடி நடந்த விஷயம் ரொம்ப ரொம்ப கொடுமைங்க. இவ்வளவு அனுபவிச்சு இந்த மனுஷன் வந்து இன்னைக்கும் உட்காந்து மக்களுக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. சோ இப்போ உங்களுக்கு புரியும் நான் ஏன் சவுக்கு சங்கர் சார் என்ன சார் ஹாப்பியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன்.